வணக்கம். இன்றைக்கி நம்ம மீன ராசிக்கு 2025க்கான அட்வான்ஸ்டு ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். நான் ஏன் 2025க்கானதை 2024லேயே கொடுக்குறேன்னா, 2025 3 முக்கிய ராஜ கிரகங்கள் பயிற்சி ஆகுது. சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான் இவங்க எல்லாருமே 2025 பயிற்சி ஆகுறாங்க. சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு 2.5 வருஷம் எடுத்துக்குவார். அதேமாதிரி ராகு பகவானும் கேது பகவானும் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு 1.5 வருஷம் எடுத்துக்குவாங்க சாலிடாக. அதே மாதிரி குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு 1 வருடம் முழுசாக எடுத்துக்குவாருன்னு சொல்லலாம். அதனால் இதோட மாற்றங்கள் இவங்க ஒரு இவ்வளோ டைம் எடுத்து அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகிறப்போ அதோட மாற்றங்கள் நன்மையாகவும் இருக்கும், தீமையாகவும் இருக்கும். அது பெரிய அளவில் நம்மளோட லைஃப்பில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும். ஓகேவா? நல்லதாக இருந்தாலும் பெருசாக நல்லது நடக்கும், தீமையாக இருந்தாலும் பெருசாக தீமை நடக்கும். அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? நீங்கள் பார்த்துட்ருக்கிறவங்க நிறைய பிளான் வச்சுட்ருப்பீங்க. அதாவது வீடு கட்டணும்னு பிளான் வச்சுட்ருப்பீங்க, வண்டி வாகனம் வாங்குறதாகட்டும், இல்லை மாற்றுறதாகட்டும், சொத்து பத்து வாங்குறதாகட்டும், இடம் வாங்குறதாகட்டும், அதாவது ஃபாரின் ட்ராவல் போகிறதாகட்டும், இல்லை வேலை மாற்றம் செஞ்சு வேறு நல்ல வேலைக்கு போகிறதாகட்டும், இல்லை வேலைக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களாகட்டும், அதே மாதிரி மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்காகட்டும், படித்து முடித்து அடுத்த டிகிரி படிக்கிறவங்களாகட்டும், அதே மாதிரி புதிய பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சிட்ருப்பீங்க. நிறைய பிளான் வச்சுட்ருப்பீங்க. கரெக்டாக? இப்போ நான் 1 by 1 வந்துடுறேன். இப்போ மீன ராசிக்கு எப்படின்னு பார்க்கலாம். 7.5 சனி போய்கிட்டு இருக்கு. இப்போது அதுவும் இல்லாமல் இப்போ அதிகமாக உங்களுக்கு விரயம் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? சனி 12 இருக்கிறாருல்லவா, அதனால் மீன ராசிக்கு நிறைய செலவு, காசு கையிலேயே தங்க மாட்டேங்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க. கரெக்டாக? அப்படி தான் போயிட்டுருக்கு. நிறைய அலைஞ்சிட்டே இருக்கிறீங்க. உங்கள் மனமும் மன உளைச்சலாகவும் இருக்கீங்க, நிறைய அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, நிறைய பயணம் அந்த மாதிரி அப்படி சொல்கிறேன். அதே மாதிரி முயற்சி பண்ணாலுமே அதற்கான பலன் கிடைக்காத மாதிரி, இல்லைன்னா கிடைச்சாலுமே ரொம்ப தள்ளி போய் உங்களுக்கு அதோட பலன் கிடைக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், நம்மளுக்கான உழைப்புக்கான ஊதியம் கிடைக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க. அது உங்களோட டைமிங் அப்படி இருக்குது, அவ்வளோதான். ஓகேவா? அதே உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு தசாபுத்தி கை கொடுத்தா ஓகே, அதை ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடுவீங்க. அப்படி உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி கரெக்டாக மேட்ச் ஆகாமல் ஒரு ஃபேவரபுளான பீரியட் இல்லைன்னா தான் உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருப்பீங்க. ஓகேவா? நீங்கள் நிறைய கனவுகள் வச்சுட்டு இருப்பீங்க. கரெக்டாக? ஆனால் இந்த 7.5 சனி நிறைய தடை தாமதத்தை, தோல்வியை, இந்த மாதிரி உங்களுக்கு மன உளைச்சலை, இந்த மாதிரி இப்படி தான் கொடுத்துட்ருக்கு. ஓகேவா? ஸோ 2025 நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அதாவது மீன ராசிக்கு அப்படிங்கிறத பார்த்தேன். ஏன்னா நான் முன்கூட்டியே சொல்லணும்ல, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டா நீங்கள் அதுக்கான மாதிரி நீங்கள் ரெடி ஆகிக்குவீங்களா. அதனால் நான் சொல்கிற வரேன். மார்ச்சில் சனி பகவான் 2025ஆம் ஆண்டு மார்ச்சில் சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. ஜென்ம சனியாக வராரு மீன ராசிக்கு. ஜென்ம சனியாக உங்கள் ராசி மேலேயே சனி பகவான் வராரு. ஓகேவா? சனி பகவான் ஃபஸ்ட் ஹவுஸில் வராரு. அப்போது நிறைய குழப்பத்தை கொடுப்பாரு, உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷனை கொடுப்பாரு. அதனால் நீங்கள் கரெக்டாக யோசித்து எந்த ஒரு முடிவானாலும் எடுக்கிறது ரொம்ப நல்லதுன்னே சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா ஜென்மத்தில் சனி உட்கார்றப்போ உங்களை கரெக்டான ஒரு டிசிஷன் எடுக்க விட மாட்டார். அதனால் பெரியவங்களோட ஆலோசனையை கேட்டுட்டு உங்களோட வாழ்க்கை துணையோ, உங்களோட அப்பா அம்மாவோ, இல்லை உங்கள் அண்ணன் தம்பியோ, அக்கா தங்கச்சியோ அவங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு நான் இதை எடுக்க போகிறேன், இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பண்ணிங்கன்னா அவங்க ஒரு டிசிஷன் கொடுப்பாங்க, இல்லை பண்ணாத அப்படின்னு. ஏன்னா அவங்க கிளியராக இருப்பாங்க. உங்களுக்கு அது இல்லாமல் அந்த மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஒரு ஆக்சிலேஷன் இருக்குது, இது பண்ணலாமா இல்லை வேண்டாமா, இல்லை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு திடீர்னு பண்ணிவிட்டு ஐயோ பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் அப்படி சேஞ்ச் ஆயிரு, கன்ஃபியூஷன் ஆயிடுவீங்க. அதனால் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி 4 to 5 டைம் யோசிச்சு பண்ணுறது நல்லதுன்னு சொல்ல வரேன். ஓகேவா? அப்படி சனி பகவான் பண்ணுவார் மார்ச் 2025. அதனால் நிறைய குழப்பத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்கள் அதை ஸ்டெடியாக இருந்துக்கோங்க. ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா ஸ்ட்ராங்காக எடுங்க. கரெக்டாக நான் இது ஓகே, நான் இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்னு எடுங்க. ஓகேவா? ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு இருக்காதிங்க. ஓகேவா? அப்படி நான் சொல்ல வரேன். அதே மாதிரி ராகு கேது 2025 12, 6ங்கிற இடத்துக்கு போகிறாங்க. அதனால் ராகு கேது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை மட்டுமே தருவாங்கன்னே சொல்ல. ராகு கேது ஃபேவரபிள். ஓகேவா? ஃபைன். அடுத்து குரு பகவான் உங்கள் ராசிநாதன் மே 2025 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. குரு பகவான் யார்? உங்கள் ராசிநாதன். அவர் கேந்திரத்தில் இருக்கிறாரு. கேந்திரத்துக்கு பயிற்சி ஆவார் மே 2025. அப்போ அவரோட பார்வை 10ஆம் இடத்துல விழும். ஓகேவா? யார்? உங்களோட ராசிநாதன் குரு பகவானோட பார்வை 10ஆம் இடத்துல விழுகுது. அதே மாதிரி மார்ச் 2025 சனி பகவான் முதல் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறப்போ, உங்கள் ராசிக்கு பயிற்சி ஆகிறப்போ மீன ராசிக்கு அவரும்
10ஆம் இடத்தை வந்து பார்வையை 10ஆம் இடத்தை வந்து தன் பார்வையால் பார்ப்பார். அப்போது சனி பகவானும் உங்கள் ராசியை வந்து பார்க்குறாரு, குரு பகவானும் உங்கள் ராசியை பார்க்குறாரு. ஓகேவா? அப்போ குருவும் சனியும் சேர்ந்து உங்கள் 10ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அதாவது உங்கள் ராசியிலிருந்து 10ஆம் இடம். 10ஆம் இடம்ங்கிறது என்னென்னா தொழில் ஸ்தானம். அப்போது அந்த தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போய் கேந்திரத்தில் உட்காந்து உங்கள் ராசியை பார்க்குறாங்க. அதே மாதிரி சனி பகவான் உங்கள் ராசியிலே உட்காந்து 10ஆம் இடத்தை வந்து பார்க்குறார். இதனால் என்ன நடக்கும், என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னா, நல்ல வேலை கிடைக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? இது வரைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும். நீங்கள் இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா எவ்வளவோ அப்ளிகேஷன் போட்டு கிடைக்கலன்னா கண்டிப்பாக இப்போ கிடைக்கும்னு சொல்ல வரேன் 2025. அதே மாதிரி ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரொமோஷன் வந்து கிடைக்கும் கன்ஃபார்மாக. ஏன்னா இவ்வளோ நாளாக நம்ம வந்து என்ன வேலை செஞ்சாலும் அதுக்கான பலன் இல்லாத மாதிரி கொடுத்துட்டாரு, இல்லைன்னா தடை தாமதத்தை ஏற்படுத்துகிறாரு. என்ன பண்ணாலுமே வந்து நம்மளை முன்னேறாத மாதிரி ஒரு டைமிங் நம்மளுக்கு அப்படி இருக்குது. அதனால தான் நம்ம வந்து ஒரு என்ன போராடினாலுமே வந்து நம்மளுக்கு அதுக்கான பலன் கிடைக்க மாட்டேங்குது எவ்வளோ முயற்சி எடுத்தாலுமே. அதனால் அப்புறம் தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும்னு சொல்கிறேன். ஓகேவா? நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னென்னா இருக்கிற காசை வந்து பணத்தை வந்து அதாவது நல்லா சேமிக்க கற்றுக்கொள்ளுங்க அப்படிங்கிறேன். ஏன்னா நிறைய விரயம் ஆகும். அதனால் வந்து என்ன பண்ணுறதுனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். கோல்டு லேண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். ஓகேவா? ஏன்னா வீண் விரயம் ஏற்படுதில்லை. 2024 வீண் விரயம் ஏற்பட்டுருக்கு இப்போது. அப்படி தான். அதனால் வந்து நீங்கள் அதை வந்து சுப விரயமாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு அது நல்லதுன்னு சொல்ல வரேன். ஓகேவா? இப்போது 2024 இப்போ இருக்கோம்ல, சனி வந்து 12 இருக்கிறாரு. அதை தான் நான் எப்போவுமே சொன்னதான், விரயம் ஏற்பட்டுருக்கு. அதை வந்து சுபவிரயமாக ஏற்படுத்திக்கோங்க. அது வந்து உங்களோட புத்திசாலித்தனம். அதாவது விரயத்தை அவர் கொடுக்குறாரு, நீங்கள் அது சுபவிரயமாக எடுத்துக்கலாம்ல. சுபவிரயம்னு என்ன? அதாவது வீடு வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி வந்து உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் கரெக்டாக வாங்கிட்டீங்கன்னா அது சுபவிரயமாக கன்வெர்ட் ஆகிரும்ல. இல்லைன்னா தேவையில்லாமல் செலவாகும். ஹாஸ்பிட்டல் செலவோ தேவையில்லாமல் கடனோ ஏதோ ஒரு விஷயம் வந்து விரயமாயிட்டே இருக்கும். அதனால் என்ன சொல்கிறேன்னா சுபவிரயமாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க 2024. இப்போ நீங்கள் மீனராசிக்காரங்க வந்து ரிலாக்ஸாக இருங்க, ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஆகிக்காதீங்க. ஓகேவா? இப்போது ஏழில் கேது பகவான் இருந்துட்டு மேரேஜை வந்து தள்ளி போட்டிருக்காரு. கரெக்டான வரன் அமையாமல், அதே மாதிரி ஃபேமிலி லைஃப்லேயும் சரி, ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃப்க்கும் சரி அந்த அளவுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அப்பப்போ வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டு ஒரு பிரச்சனை ஆகிட்டு இந்த மாதிரி தான் ஃபேமிலி சுச்சுவேஷன்லேயும் கொண்டு வராரு. பட் இது எல்லாமே 1 by 1 ரிசால்வ் ஆகும், சரியாகும் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேவா? இப்போ மேரேஜ் அப்படி தான் இருக்கும். 2025 வந்து ஏப்ரலுக்கு அப்புறம் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி வரன் அமையும். அதே மாதிரி 12 இருக்கிற சனி வந்து இப்போ 2024 12 சனி இருக்கிறார் இல்லவா, உங்கள் ராசிக்கு 12. அப்போ வந்து அவர் என்ன தான் நீங்கள் முயற்சி எடுத்தாலுமே பல தடைகளை தாண்டி தான் நீங்கள் வெற்றி வந்து கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு பண்ணுவார். ஓகேவா? பல தடைகளை தாண்டி தான் நீங்கள் அந்த வெற்றியவே அடைவீங்க. அப்படி தான் இருக்குது. பட் அது இப்போதைக்கு தான், நீங்கள் ஒன்றும் பெருசாக இது பண்ணிக்க வேண்டாம். அப்படி தான் 7 சனி அப்படி தான் இருக்கும். நிறைய அனுபவத்தை கொடுப்பாரு. நீங்கள் வந்து அது வந்து நம்மளுக்கு சோதனைன்னு பார்க்காம ஒரு அனுபவமாக பாருங்கள். ஓகேவா? இப்போ கரண்ட்டில் குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அது அவர் என்ன பண்ணுறாருன்னா உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருந்துட்டு நீங்கள் தனியாகவே போராடிட்டு இருக்கிறீங்க. எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல், யாருமே வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீயா உன்னோட வேலையை நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தான். நம்மளை வந்து நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஆனால் அவங்க வந்து நம்மளுக்கு இந்த டஃப்பான சுச்சுவேஷனில் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணாத மாதிரி அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? அவங்க வந்து அது உன்னோட கஷ்டம் உனக்கு அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்படி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இருந்திருக்க மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் போய் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க அவங்களோட கஷ்டமான சூழ்நிலையில். ஆனால் அவங்க வந்து உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ வந்து அப்படி தான் இருக்காங்க. ஓகேவா? பட் 2025 வந்து உங்களுக்கு வந்து குரு சாதகமாக இருப்பார். மே 2025 உங்களுக்கு வந்து குரு பலம் இருக்குது. அவர் வந்து கேந்திரத்துக்கு மூவ் ஆகிறார். அது இல்லாமல் உங்களோட 10ஆம் இடத்தை பார்க்குறார். தொழிலில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ வியாபாரத்தில் எல்லாமே வந்து 1 by 1 சால்வ் ஆகும்னே சொல்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி 2025 வந்து மே மாதத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து சொந்த கார் வீடு வாங்குறது அதெல்லாம் வந்து நீங்கள் அப்பவும் வாங்குவீங்க. இப்போ வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது ஒரு விரயம் ஏற்படுதுன்னா அது சுப விரயமாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது உங்களோட புத்திசாலித்தனம் இல்லை. அதனால் சொன்னேன். உங்களுக்கு யோகம் வந்து அப்பவும் வண்டி வாகனம் வீடு இந்த யோகம் எல்லாம் அப்பவும் இருக்குது. 2025 இருக்குது. ஓகேவா? நீங்கள் எப்படி வேணாலும் பிளான் பண்ணிக்கலாம். ஓகேவா? 2025 வந்து இடம் மாற்றம் நீங்கள் இங்கே எழுதி வச்சுக்கோங்க. 2025 வந்து மீன ராசிக்கு 3 முக்கிய மாற்றம்: இடம் மாற்றம், வாகனம் மாற்றம், வேலை மாற்றம். இது கண்டிப்பாக ஏற்படும், கன்ஃபார்ம். ஓகேவா? அதே மாதிரி 2025 வந்து மார்ச் ஏப்ரல் மேல வந்து படிப்படியாக ஒவ்வொன்றா நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மீனராசிக்கு. என்னதான் இருந்தாலும் மேரேஜில் வந்து 7.5 சனி நடந்துட்டுருக்குல்ல, அப்படின்னா மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்லாம் யோசிக்காது. ஓகேவா? நல்ல வரன் அமைஞ்சா, கரெக்டான பேர் அமைஞ்சா தயவு செய்து பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை தள்ளி போடாதீங்க, இதுக்கு வேண்டி பயப்படாதீங்க. ஓகேவா? கரெக்டாக அதுக்கு வேண்டி பயப்பட்டுட்டு நீங்கள் வயசு அதிகமாகிடுச்சுன்னா அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். ஓகேவா? இருக்கதா செய்யும், வாழ்க்கைனா நன்மை தீமை இருக்கதா செய்யும். அதுக்கு வேண்டி இதை மட்டும் கண்டு பயந்துட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கான பலன் தானே சனி பகவான் கொடுக்குறாரு. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு இடத்துல நேர்மையாகவும் உண்மையாகவும் கண்ணியமாகவும் இருக்கிறப்ப அவர்
ஒன்றும் உங்களை பண்ண மாட்டார். ஓகேவா? அதனால் வந்து மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா? இந்த விரயத்தை மட்டும் கட்டுப்படுத்துறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேவா? இப்போவும் சரி அப்போவும் சரி விரயத்தை வீண் விரயமாக கன்வெர்ட் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுதான் உங்கள் புத்திசாலித்தனம். அதை ஏதோ சுப விரயமாக நீங்களே கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன், 2025 வந்து ஜென்ம சனியாக வராரு. யார்? சனி பகவான் மீன ராசிக்கு வராரு. உங்களுக்கு வந்து முதல் சுற்று சனி இருந்துச்சுன்னா எந்த விஷயத்துலையுமே கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்ல வரேன். ஓகேவா? அது வந்து உங்களுக்கு ஏன்னா ஏதாச்சும் முதல் சுத்தாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது உங்கள் ராசி மேலேயே சனி பகவான் இருந்தால் நிறைய கன்ஃபியூஷன் கொடுப்பாரு. நிறையா வந்து நீங்கள் அவங்க சனி பகவான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதாவது இவன் ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்கிறானா அப்படின்னு, அது சிக்கிட்டு அவங்களை அமுத்திடும். அப்படி சொல்ல வரேன். அதனால் வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் கேர்ஃபுல்லாக, அதாவது கேர்லெஸ்ஸாக இருக்காமல் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே, சின்ன விஷயமா இருந்தாலுமே அதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு ரிசல்ட்டையும் கொடுக்கும். அதனால் வந்து எந்த விஷயத்துலையுமே கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. அதை வந்து சொல்ல வரேன். மற்றபடி எதுவுமே எந்த பிரச்சனையும் இல்லை. ஹெல்த் இஷ்யூஸும் சரி, ஹெல்த் இஷ்யூஸ் அப்பப்போ வந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் அதை வந்து நீங்கள் வந்து மெடிடேஷன் யோகா மூலிமா, அதாவது சனி பகவானுக்கு வந்து சுறுசுறுப்பாக இருந்துட்டால் அவர் வந்து நம்மளை எதுவுமே பண்ண மாட்டார். அதுதான் உண்மை ரியல் ஃபேக்டர் தான். சனி பகவான் கிட்ட நீங்கள் வந்து ஒரு பிரிஸ்காக ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே ஒரு சுறுசுறுப்பாக இருந்துட்டு அவர் வந்து நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டார். ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே ஒரு ஃபிட்னஸாக இருந்தீங்கன்னா அவர் உங்களை அந்தளவுக்கு எந்த பிரச்சனையும், அதாவது ஹெல்த் இஷ்யூஸ் ரிலேட்டடாக எது கொண்டு வர மாட்டாருங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? மற்றபடி 2025 வந்து உங்களுக்கு மீனராசிக்கு அருமையாகவே இருக்குன்னு சொல்லலாம். எதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்குன்னு, எதெல்லாம் பார்த்துருக்குன்னு, எதெல்லாம் நல்லா இருக்குங்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். லைன் பை லைனாக பார்த்துட்டு நீங்கள் எப்படி பண்ணுறீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லபடியாக இந்த பலனை வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா பிளான் பண்ணி வெற்றி பெறுங்க. நன்றி. அதே மாதிரி நம்மளோட சேனலை வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி அவங்கள வந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நம்ம எடுக்கிற முயற்சி வந்து வீண் போகக்கூடாதுல்ல. நிறைய பேர்த்துக்கு வந்து பலன் அளிக்குது. அதே மாதிரி மற்றவங்களுக்கும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் ஒரு பலன் அளிச்சா அவங்களும் நல்லா இருந்தால் லைஃப்பில் நல்லா இருக்கும்ல. அதனால் அந்த கான்செப்டில் சொல்கிறேன். ஸோ மற்றபடி எதுவும் இல்லை. மீனராசிக்கு சூப்பராகவே இருக்குது. ரொம்ப நன்றி. வணக்கம்.